ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரஞ்சிஸ் கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் ரூம் செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா காம்ப்ளெக்ஸ் திசூஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பெர்மனன்ட் திசூஸ் டூ டைப்ஸாக பிரிக்கிறோன்னு சொன்னோம். சிம்பிள் பெர்மனன்ட் திசு அண்ட் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் திசூஸ்னு. சிம்பிள் திசூஸில் பேரண்ட் கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளெரன்கைமா பற்றி பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் திசூஸில் சைலம் அண்ட் ஃப்ளோயம் பற்றி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு தி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ காம்ப்ளெக்ஸ் திசு அப்படிங்கிறது என்னென்னா, simple tissue na it is made up of only one type of cells, right? So in complex tissue means a complex tissue are made up of more than one type of cells, okay, that work together. அதாவது made up of more than one type of cells. இப்போ parenchyma and sclerenchyma ரெண்டு கம்பைன் ஆகி இருக்கிறது. அந்த மாதிரி more than one type of cells ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா காம்ப்ளெக்ஸ் திசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் திசு கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்னா parenchyma and sclerenchyma. இதில் வந்து கொலன்கைமாட்டா செல்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் இல்லை, நாட் ப்ரெசென்ட் இன் சச் திசூஸ். ஓகே, இன்னைக்கு காமன் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம். காம்ப்ளெக்ஸ் திசூவில் நம்ம பார்க்க போகிறது சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ சைலம் அப்படிங்கிறது என்னென்னா, சைலம் இஸ் கண்டக்டிவ் திசு விச் கண்டக்ட்ஸ் என்னத்தை கண்டக்ட் பண்ணுதுன்னா வாட்டர், மினரல் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் அப்வர்ட் ஃப்ரம் ரூட் டு லீவ்ஸ். அதாவது ரூட்டில் இருந்து லீவ்ஸுக்கு தானே வாட்டர், ஏன்னா வாட்டர் கீழேருந்து தானே மேலே எடுத்துகிட்டு போகும். அப்படிங்கிறப்போ ரூட்லேருந்து லீவ்ஸுக்கு வாட்டர் அண்ட் மினரல் நியூட்ரிஷன்ஸ், ஏன்னா வாட்டரில் தானே டிசால்வ் ஆகிருக்கு நியூட்ரிஷன்ஸ் எல்லாம், எல்லாத்தையும் கடத்துறதோட வேலைன்னா இந்த சைலத்தோட வேலை. ஸோ சைலம் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட் பாடி. ஸோ சைலம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது அந்த பிளான்ட்டுக்கு. ஸோ சைலத்தில் 4 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா சைலம் ட்ரக்கீட்ஸ், xylem fibers, xylem vessels and xylem parenchyma. So xylem is composed of 4 type of cells, that is xylem tracheids, xylem fibers, xylem vessels and xylem parenchyma. Okay, first one is xylem tracheids. xylem tracheids வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு elongated cells அல்லது டியூப் லைக். இது வந்து ஒரு டெட் செல். xylem tracheids அப்படிங்கிறது ஒரு டெட் செல் வித் ஹார்டாக இருக்கும், திக்காக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். ஓகே, சைலம் ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இட்ஸ் எலாங்கேட்டட் டியூப் லைக் டெட் செல் வித் ஹார்டாக இருக்கும், திக், நல்லா கடினமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே சமயத்தில் லிக்னிஃபைல்டு வால்ஸ். ஸோ லிக்னின் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வால்ஸில் வந்து அந்த ஹார்டாக இருக்கிறதுக்கு காரணமே லிக்னின் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் காரணம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து லிக்னிஃபைடு வால்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டியர் எண்ட்ஸ் வந்து டேப்பரிங், அதே மாதிரி பிளண்ட்டாக இருக்கும். Okay, are chisel-like and devoid of protoplast. They have large lumen without any contact. இதில் வந்து என்ன இருக்குன்னா லார்ஜ் லியூமன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன, கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். அது சைலம்னாவே நம்ம சொல்லிட்டோம் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ப்ரொவைடிங் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். ஸோ அதுதான் வந்து சைலம் ட்ரக்கீட்ஸ். ஸோ சைலம் அப்படின்னாவே கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் தான் அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஸோ அதனால் அது எல்லாத்துக்குமே காமனாக வரும். அதே மாதிரி சைலம் ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸ்னாவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். திஸ் ஆர் ஆல் எலாங்கேட்டட் அண்ட் லிக்னிஃபைட் அண்ட் பாயிண்டட் அட் போத் த எண்ட். ஸோ ஃபைபர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபைபர்ஸில் பார்த்தா அதோட எண்டு வந்து எப்படி இருக்குன்னா பாயிண்டட் எண்டுன்னு சொல்லி பார்த்தோம் ஃபைபர்ஸில். ஓகேவா? ஸோ சைலம் ஃபைபர், இதுவும் ஃபைபர் என்ன பண்ணுதுன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் தான் கொடுக்குது ஃபைபர்ஸ். அதே மாதிரி சைலம் வெசல்ஸு, இது வந்து எப்படி இருக்குன்னா லாங் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வித் லிக்னிஃபைடு வால்ஸ். ஓகேவா? அண்ட் வைல்ட் சென்ட்ரல் ஹியூமன், தி செல்ஸ் வந்து டெட் தான். ஓகே, இந்த சைலம் வெசல்ஸும் டெட் செல்ஸ் தான். இதில் வந்து டு நாட் ஹவ் ப்ரோட்டோபிளாஸ்ட், எந்த ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட்டும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகேவா? தே ஆர் அரேஞ்ச்ட் இன் லாஞ்சிடியூடனல் சீரியஸ் இன் விச் த பார்ஷனல் வால்ஸ், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஆர் பர்ஃபரேட்டட் அண்ட் ஸோ தி என்டையர் ஸ்ட்ரக்சர் லுக்ஸ் லைக் ஏ வாட்டர் பைப். ஸோ இது எப்படி இருக்குமாமா பார்க்குறக்கு ஒரு வாட்டர் பைப் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ சொல்லியிருக்கேன். ஸோ சைலம் அப்படின்னாவே டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், இட் கிவ்ஸ் தி மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் தி பிளான்ட் பாடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் சைலம் பேரன்கைமா. ஸோ பேரன்கைமா அப்படின்னாவே இட்ஸ் அ லிவிங் செல்ஸ், ரைட்? ஸோ பேரன்கைமாங்கிறது ஒரு லிவிங் செல். இது வந்து தின் வால்டு செல்ஸாக இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் சைலம் வந்துன்னா ஸ்டோர் ஸ்டார்ச் அண்ட் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ். ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 4 சைலம் ட்ரக்கீட், சைலம் வெசல்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டெட் செல்ஸ் அண்ட் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தா கண்டக்ட் வாட்டர் அண்டு மினரல்ஸ்ன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. அதே பேரன்கைமா என்ன பண்ணுதுன்னா ஸ்டார்ச் அண்ட் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ். ஸோ பேரன்கைமா அப்படிங்கிற செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஃபுட்டை வந்து சைலம் வந்து என்ன பண்ணால் ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபேட்டி சப்ஸ்டன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். திஸ் இஸ் சைலம் பேரன்கைமா.
ஓகே. ஸோ இந்த நீங்கள் வந்து ஒன்ஸ் அகெயின் இங்கே பாருங்கள் சைலமோட லாஞ்சிடியூடல் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்வர் செக்ஷன் சைலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொல்லியிருக்கு பாருங்கள். பிட்டர்ட் வெசல்ஸ் வந்து இது வந்து லாஞ்சிடியூடல் செக்ஷன், ஏங்கிறது லாஞ்சிடியூடல் செக்ஷன், இது வந்து ஒரு ட்ரான்ஸ்வர் செக்ஷன். ஓகே. ஸோ இது வந்து பிட்டர்ட் வெசல்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்கேலிஃபார்ம் ரெட்டிகுலேட், இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேலிஃபார்ம், இது வந்து ஸ்பைரல் எலமெண்ட்ஸுங்கிறோம். ஸோ இது வந்து பேரன்கைமா செல்ஸ். ஸோ இங்கே இருக்கிறதுலாம் என்ன சொல்கிறது, பேரன்கைமா செல்ஸ். தீஸ் பேரன்கைமா செல்ஸ் ஆர் லிவிங். ஸோ இட் ஸ்டோர் த ஸ்டார்ச் அண்ட் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ். இதே மாதிரி ஸ்பைரல் எலமெண்ட்ஸ் சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆனுவல் எலமெண்ட்ஸ் அண்ட் பேரன்கைமாட்டிக் செல்ஸ். ஸோ this is the longitudinal section. This is the transverse section of parenchyma cells. So xylem is composed of 4 type of cells: xylem tracheids, xylem fibers, xylem vessels and xylem parenchyma. Okay, are you clear about this xylem? So next we move on phloem. So xylem means its conduction of water and minerals பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளோயம் அப்படிங்கிறது வாட்டர் கண்டக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளோயம் வந்து அதுக்கு தேவையான என்ன தேவை, ஃபுட் கண்டக்ட் தேவை இல்லையா. ஸோ கண்டக்ட் பண்ணுறது, ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுறது எதுனா ஃப்ளோயம். ஸோ ஃப்ளோயம் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் தே ஆர் sieve elements, companion cells, phloem fibers and phloem parenchyma. Fibers and parenchyma is a common for xylem and phloem. Sieve elements and companion cells either. First let us see the sieve element. So sieve element அப்படிங்கிறது என்னன்னா they conducting elements of phloem are collectively called as sieve elements. So conducting elements னு சொல்கிறோம் sieve elements. இதில் வந்து sieve tubes present ஆயிருக்கும். It's are elongated tube like slender cells placed end to end. அதாவது பாருங்கள் இந்த sieve elements இந்த diagrams பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்ட் சீவ் எலமெண்ட்ஸ் வந்து இந்த டாப்லேருந்து சீவ் பிளேட்னு சொல்கிறோம், இந்த டாப் வரைக்கும் சீவ் பிளேட், அதாவது சீவ் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, எண்டு டு எண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எ கம்பேனியன் செல்ஸ் மே பி ஈக்குவல் இன் லென்த். Sieve tubes are elongated tube-like slender cells placed end to end. The transverse wall at the end of perforated and are known as sieve plate. So perforated na holes present ஆயிருக்கும். That is called as என்ன சொல்றோம்னா sieve plate அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The main function of sieve tube ஓட main function என்ன அப்படின்னு பார்த்தா translocation of food from leaves to the storage organ of plant. அதாவது ஃபுட் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா லீவ்ஸில். கரெக்டாக, பிகாஸ் லீவ் ஹாவ் தி ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட், ரைட், குளோரோஃபில். ஸோ அங்கே தான் என்ன நடக்குதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கும். ஸோ அங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் பிளான்ட், ரைட், லைக் ரூட்டுக்கு கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளவரிங் பட்டு. ஸோ அதுக்கு எல்லாமே ஃபுட் வந்து எங்கேருந்து கண்டக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸ்லேருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் பாடிக்கு கண்டக்ட் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் sieve element. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கம்பேனியன் செல்ஸ். ஸோ கம்பேனியன் செல்ஸ் இதுவும் எப்படி இருக்குன்னா these are elongated cells attached to the lateral wall of sieve tube. ஸோ எது கூட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா sieve tube கூட அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இந்த கம்பேனியன் செல்ஸ் மே பி ஈக்குவல் இன் லென்த் டு accompanying sieve tube element or the mother cell may be divided transversely forming a series of companion cells. ஸோ கம்பேனியன் செல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த கம்பேனியன் செல் சென்ட்ரலுக்கு பற்றியா. ஸோ இது வந்து sieve டியூபு கூடயே அக்கம்ப்ளிஷ் ஆகி வந்திருக்கு. ஸோ கம்பேனியன் செல் இது வந்து elongated. ஸோ திஸ் இஸ் கம்பேனியன் செல், ரைட். ஸோ accomplished by the sieve tube கம்பேனியன் செல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது phloem parenchyma. ஸோ parenchyma அப்படின்னாவே இட்ஸ் லிவிங் செல்னு சொல்லிட்டு which have the cytoplasm and nucleus. Their function is stored food material. parenchymaனாவே ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் தான், அது லிவிங் செல்ஸ் தான். உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். அது சைலத்தில் வந்தாலும் சரி, ஃப்ளோயத்தில் வந்தாலும் சரி. இதில் வந்து சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க பாருங்கள். திஸ் இஸ் த phloem parenchyma. ஸோ இதில் ப்ரெசென்ட் ஆஃப் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கெல்லாம் வந்து சைட்டோபிளாசம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுவும் phloem parenchyma தான், இதுவும் phloem parenchyma. ஓகேவா, திஸ் இஸ் த phloem parenchyma. ஸோ phloem parenchyma consists of nucleus and cytoplasm. It store the என்னது ஃபுட் மெட்டீரியல் லைக் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஓகே, ஸ்டார்ச், இதெல்லாம் வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்குது phloem parenchyma. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தா phloem fibers, லாஸ்ட் ஒன். ஸோ phloem fibersங்கிறது this is a sclerenchyma cells associated with primary and secondary phloem are commonly called as phloem fibers அப்படிங்கிறோம்.
இதோட செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா elongated, lignified and provide mechanical strength to the plant body. ஸோ ஃபைபர்ஸ்னாவே இட் ப்ரொவைடு தி மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகேவா, இது வந்து எப்படி இருக்குன்னா elongated-ஆக இருக்கும், lignified and provide mechanical strength கொடுக்குறது எதுனா இந்த phloem fibers. ஓகே, ஸோ உங்கள் பாருங்க phloem fibers வந்து டயக்ராம்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சீவ் பிளேட், சீவ் எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் phloem parenchyma செல்ஸு, கம்பெனியன் செல்ஸை பற்றி சொல்லியிருக்கேன், அந்த parenchyma செல்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் நோன் as என்ன சொல்லியிருக்குன்னா phloem fibers. ஓகேவா, ஸோ அப்போ phloem இஸ் கம்போஸ்ட் ஆஃப் four parts: sieve elements, companion cells, phloem fibers and phloem parenchyma. Okay, are you clear about it? இப்போ difference between the xylem and phloem. So this is the very important 5 mark question and you must know. ஏன்னா சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுனா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க்கில் ஒன்லி டு டிஸ்கிரைப் த சைலம்னா நீங்கள் சைலத்தை பற்றி மட்டும் எழுதினா போதும். ஃப்ளோயம் கேட்டால் ஃப்ளோயத்தை மட்டும் பற்றி எழுதினா போதும். பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சைலம் அண்ட் ஃப்ளோயம், திஸ் இஸ் த மோஸ்ட் frequently asking question. Okay, what is the difference between xylem and phloem? First one is xylem. Xylem conducts water and minerals, அது already you know. Phloem conducts organic solute or food materials. Next one is conduction is mostly unidirectional. ஸோ சைலம் எப்போவுமே யூனிடைரக்ஷனல் தான் இருக்கும், அதாவது ரூட்லேருந்து லீஃபுக்கு போகும். ஓகேவா, கீழேருந்து மேலே போகும், அப்வர்ட் மூமெண்ட். ஓகே, திஸ் இஸ் யூனிடைரக்ஷனல் ஃப்ரம் தி ரூட்ஸ் டு தி அப்பிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். இதே ஃப்ளோயம்னு பார்த்தா கண்டக்ஷன் மேபி பை டைரக்ஷனல். ஏன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, லீஃபில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட் மெட்டீரியல் வந்து ரூட்டுக்கும் தேவை. ஏன்னா ரூட்டுக்கும் ஃபுட்டு தேவையில்லை, கண்டிப்பாக வேணும். அப்போ அது கீழேயும் கண்டக்ட் பண்ணுது, அதே மாதிரி டாப் ஆஃப் த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்க்கும் அது கண்டக்ட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ இது பை டைரக்ஷனல். ஃப்ரம் லீவ்ஸ் டு ஸ்டோரேஜ் ஆர்கன் அண்ட் க்ரோயிங் பார்ட்ஸ் ஆர் ஃப்ரம் ஸ்டோரேஜ் ஆர்கன் டு க்ரோயிங் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். நீங்கள் இது வரைக்கும் மட்டும் எழுதினா போதும். கண்டக்ஷன் மேபி பை டைரக்ஷனல் ஃப்ரம் லீவ்ஸ் டு ஸ்டோரேஜ் ஆர்கன் அண்ட் க்ரோயிங் பார்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் எனஃப். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சைலம் கண்டக்டிங் சேனல்ஸ் ஆர் ட்ரக்கேட்ஸ் அண்ட் வெசல்ஸ், ரைட். ஸோ இதில் வந்து ட்ரக்கேட்ஸ் அண்ட் வெசல், சைலம் பேரன்கைமாவும் சைலம் ஃபைபர்ஸும் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. அதனால் இதில் கண்டக்டிங் சேனல் வந்து ட்ரக்கேட்ஸும் வெசலும். அதாவது அதே மாதிரி ஃப்ளோயத்தோட கண்டக்டிங் சேனல் சீவ் டியூப்ஸு. ஓகே, அதே மாதிரி காம்போனன்ட்ஸ் ஆஃப் சைலம்ஸ் எது இன்க்ளூட்னா ட்ரக்கேட்ஸ், வெசல், சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ். அட் தி சேம் டைம் இன் ஃப்ளோயம் சீவ் எலமெண்ட்ஸ், companion cells, phloem parenchyma and phloem fibers. Okay, are you very clear about it? Xylem and phloem. Only 4 point is there. First point is conduction of water and mineral in xylem. At the same time, it is unidirectional from root to apical part of the plant. Then conducting channel are tracheids and vessels. The 4 components of tracheids, vessels, xylem fibers and xylem parenchyma. Meanwhile, the phloem is conduct organic solute and food material. The conduction may be bidirectional from leaves to storage organs and growing parts. Next, conducting channel are sieve tube. Components are sieve elements. Components, what is mean by components means sieve elements, companion cells, phloem parenchyma and phloem fibers. This is the 4 difference between the xylem and phloem. So next we move on the table of meristematic tissue and permanent tissue. What is the difference between the meristematic tissue and permanent tissue? So meristematic tissues only present in the tip of the plant. Okay, so that is called as meristem growth. So permanent means it gets permanent. அதுக்கப்புறம் அது எந்த ஒரு சேஞ்சஸும் அது நடக்காது. That is called as permanent ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு பார்த்தோன்னா இதோட செல் வால் வந்து எப்படி இருக்குன்னா தின் அண்ட் எலாஸ்டிக், மெலிசாக இருக்கும். எலாஸ்டிக்னா வளையக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்கும். அதுதான் பார்த்தோன்னா நீங்கள் யங் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அது காற்றடிச்சு தான் வளைஞ்சு தான் போகுமே தவிர அது வந்து என்ன ஆகுது, பிரேக் ஆகாது. அதே இப்போ நல்லா மெச்சூரான ஒரு ட்ரீ பார்த்தீங்கன்னா வேகமாக காற்றடிச்சுன்னா இட் கெட்ஸ் பிரேக்டு. ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ செல் வால் இஸ் தின் அண்ட் எலாஸ்டிக்காக இருக்கும், செல் வால் இஸ் திக் ஹார்டாக இருக்கும். தென் component cells are small, spherical and polygonal and undifferentiated. இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் இருக்காது, ஸ்மாலாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகோனல் ஷேப்பில் இருக்கும் செல்ஸ் பார்த்தோன்னா. ஓகேவா, இதே பாரு காம்பனண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் லார்ஜாக இருக்கும், டிஃப்ரென்ஷியேட்டட் வித் டிஃப்ரெண்ட் ஷேப். ஸோ மெனி டிஃப்ரென்ஸ் ஆர் தேர் இன் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சைட்டோபிளாசம் இஸ் டென்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ் ஆர் நியர்லி ஆப்சென்ட். ஸோ சைட்டோபிளாசம் வந்து டென்ஸாக இருக்கும், வேக்யூல்ஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். இதே லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் லிவிங் பெர்மனன்ட் செல்ஸ்.
ஸோ லிவிங் பர்மனன்ட் செல்ஸில் பார்த்தோம்னா லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, லிவிங் பர்மனன்ட் செல்ஸ் இது பேரண்ட் கேம்பர் செல்ஸ் வந்து லிவிங் பார்த்தோம் இல்லையா, அந்த இதில் வந்து அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்செல்லார் ஸ்பேஸ் வந்து ஆப்சென்ட். இதில் இன்டர்செல்லார் ஸ்பேஸ் ப்ரெசென்ட். ஸோ இன்டர்செல்லார் ஸ்பேஸ் ஆப்சென்ட்டாக இருக்கிறங்காட்டி அது காற்றடிச்சாலும் கூட வளையுமே தவிர முறிஞ்சு போகாது. ஓகேவா? அதே மாதிரி நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் அண்ட் ப்ராமினென்ட். இதில் நியூக்ளியஸ் இஸ் லெஸ் அண்ட் கான்சிபியஸ். செல் க்ரோஸ் அண்ட் டிவைட் ரெகுலர்லி. அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் வந்து செல் வந்து டெய்லி க்ரோ ஆகும் அண்ட் ரெகுலராக டிவைட் ஆகிட்டே வரும். இதில் வந்து செல்ஸ் டு நாட் நார்மலி டிவைட். நார்மலாக செல்ஸில் என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டி டு தி பிளான்ட் பாடி. ஸோ மெக்கானிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி, வளையக்கூடிய தன்மை, நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொன்னேன் இல்லையா, வளைஞ்சு கொடுக்குற தன்மை வந்து மெரிஸ்டமேட்டிக்கில் இருக்குது. இதில் வந்து ப்ரொவைட்ஸ் ஒன்லி மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும்தான் கொடுக்குமோ எலாஸ்டிசிட்டி இருக்காது. அதனால தான் மெச்சூர் பிளான்ஸில் பார்த்தோம் இட்ஸ் ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கு ரீசன் அதுதான். ஓகேவா? ஆர் யூ கிளியர் அபவுட் இட் மெரிஸ்டமேட்டிக் திசு அண்ட் பெர்மனன்ட் திசு? ஃபஸ்ட்டு மெரிஸ்டமேட்டிக் திசுனா இந்த செல்வால் வந்து தின்னாக இருக்கும், அதே மாதிரி எலாஸ்டிக்காக இருக்கும். செல்ஸ் வந்து ஸ்மால், ஸ்பெரிக்கல், அன்டிஃப்ரென்ஷியேட்டட், சைட்டோபிளாசம் டென்ஸ் அண்ட் vacuoles are absent. Intercellular space also absent. Nucleus large and prominent. Cells grow and divide regularly, provide mechanical support and also elasticity to the plant body. At this next permanent tissues, the cell wall is thick, then components வந்து large இருக்கும், differentiated with different shapes. So usually large இருக்கும், central vacuole is present in living permanent cells. இதில் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூக்ளியஸ் வந்து லெஸ். அதே மாதிரி செல்ஸ் டு நாட் நார்மலி டிவைட் ஆகாது. இதில் வந்து ஒன்லி ப்ரொவைட் தி மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகே, ஆர் யூ கிளியர் அபவுட் இட் மெரிஸ்டமேட்டிக் திசு அண்ட் பெர்மனன்ட் திசுஸ்? ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் திசு, சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம சைலத்தை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ளோயம், difference between the xylem and phloem. Next, difference between the meristematic tissue and permanent tissues. I hope you are all understand. Okay, thanks for watching and subscribe my channel and click the bell icon. Thank you.